ورحمة الله وبركاته. إنه من سليمان وإنه بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين سيدنا ونبينا مولانا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. يا سيدي يا رسول الله خذ بيدي ما لي سواك ولا ألوي إلى أحد فأنت نور الهدى في كل كائنة وأنت سر الندى يا خير معتمدي لا وسيلة إلا أنت يا سيدي يا رسول الله صلى الله عليه وسلم. அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, புனிதமை நிறைந்த ஜும்ஆவினுடைய வேளையில் அல்லாஹ்வினுடைய இல்லத்தில் அவனுடைய அருளை ஆசித்தவர்களாக யாசித்தவர்களாக நாம் வீற்றிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவனுடைய பேரருளால் பெருங்கருணையினால் நம் அனைவரையும் அவனுடைய அருள் போர்வைக்குள் அரவணைத்துக் கொள்வானாக. ஆமீன். அருமையான பெருமக்களே, இது சஃபர் மாதம். சஃபர் மாதம் வந்தாலே உலகமெல்லாம் இருக்கக்கூடிய உண்மையான மோமீன்கள், முஸ்லிம்கள், சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய சித்தாந்தத்தை உடையவர்கள், நம்முடைய உள்ளமெல்லாம் ஒரு விதமான உணர்வு பெருக்கிலே தயாராக தொடங்கிவிடும். எதற்கு? ரபியுல் அவ்வலை வரவேற்பதற்கு. ரஜபு மாதம் வந்தால் எப்படி ரமதானை வரவேற்பதற்கு தயாராகுவோமோ அதே போல சஃபர் மாதம் வந்துவிட்டாலே ரபியுல் அவ்வலை வரவேற்பதற்கான ஒரு தயார் நிலை முஸ்லீம்களிலே ஆகாங்கே சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய பள்ளிவாசல்களிலும் சரி, இல்லங்களிலும் சரி, ஆண்களும் பெண்களும் தயாராகி விடுவார். ஏனென்றால் ரபியுல் அவ்வல் அது ஒரு வசந்த மாதம். ரபியுல் என்று சொன்னாலே வசந்தம் என்பதுதான் பொருள். அல்லாஹ் அந்த மாதத்திலே நமக்கு வசந்தத்தை தந்தார். மாதங்களிலே சிறப்புக்குரியது என்றால் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே 4 மாதங்களை சொல்கிறான். இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹ்ர். அல்லாஹ்விடத்திலே எண்ணிக்கையில் 12 மாதங்கள். ஃபீஹா அர்பஅத்துன் ஹுரும். அதிலே 4 மாதங்கள் சிறப்புக்குரியது அல்லாஹ் சொல்கிறான். துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப், 4 மாதங்கள். அப்படி 4 மாதங்கள் சிறப்புக்குரியது என்று இருக்கிறதே, அந்த 4 மாதத்தில் ரபியுல் அவ்வல் இல்லை. சரி, குர்ஆனிலேயே அல்லாஹ் ஒரே ஒரு மாதத்தின் பெயரை தான் சொல்லி இருக்கிறான், ரமதான் மாதம். அந்த ரமதான் மாதத்திலே குர்ஆனை அருளினான். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். அல்லாஹ் சொல்கிறான் ஷஹ்ரு ரமதான், அது எத்தகையது? அந்த மாதத்திலே தான் அல்லாஹ் குர்ஆனை அருளினான். எனவே குர்ஆன் அருளப்பட்டதை கொண்டு ரமதான் மாதம் சிறப்பு பெறுகிறது. நீங்க வாருங்கள், குர்ஆன் சொல்கிற 4 சிறப்புக்குரிய மாதம். 4 மாதங்கள் என்றால் போர் செய்யக்கூடாத மாதங்கள். சிறப்புக்குரிய மாதம் என்பதற்கான பொருள் என்ன? அந்த 4 மாதங்களில் போர் செய்யக்கூடாது. போர் நடந்து கொண்டிருந்தால் கூட இந்த மாதங்கள் வந்து விட்டால் போரை நிறுத்திவிட வேண்டும். அரபிகள் அப்படி விட்டு விடுவார்கள். அதாவது ஒரு 2 பேருக்கு மத்தியிலே சண்டை நடந்து கொண்டிருக்கும். அப்படி இருக்க அவனை எங்கேயாவது கண்டால் இவனை நான் வெட்டி விடுவேன் என்று அவன் அலைவான், இவனை கண்டால் அவனை கொண்டு விடுவேன் என்று இவன் அலைவான். இப்படி இருக்க இந்த மாதம் பிறை பார்த்து விட்டால் பார்க்காதது போல போய் விடுவார்கள். அதாவது சண்டை நடக்காது.
அப்படிப்பட்ட 4 மாதங்கள் அவை. அல்லாஹ் அதை அர்பாத்துல் ஹுரும் கண்ணியமான 4 மாதங்கள் என்று சொல்கிறான். அப்படி அந்த 4 மாதங்களில் ஒரு மாதத்தை தேர்ந்தெடுத்து அந்த மாதத்திலே நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் பிறக்க செய்யவில்லை. குர்ஆன் சொல்லுகிற அந்த 4 மாதங்களிலும் பிறக்கவில்லை. அல்லது குர்ஆன் அருளப்பட்டதாக குர்ஆன் சொல்கிறதே அந்த ரமதான் மாதத்திலும் பிறக்கவில்லை. சரி, நாட்களிலே சிறப்பானது எது? சய்யிதுல் ஐயாம் யௌமுல் ஜும்ஆ. நாட்களிலே சிறப்பான நாள், தலைமையான நாள் வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கவில்லை. அதாவது குர்ஆன் அருளப்பட்ட ரமதான் மாதத்திலும் பிறக்கவில்லை. மாதங்களிலே சிறப்புக்குரியது என்று குர்ஆன் சொல்கிற அந்த மாதத்திலும் பிறக்கவில்லை. ஏன் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறப்பான மாதத்தில் பிறக்கவில்லை. ஒரு சிறப்பான மாதத்தில் பிறக்கவில்லை. அவர்கள் எந்த மாதத்தில் பிறந்தார்களோ அந்த மாதம் சிறப்பாகிவிட்டது. ஏற்கனவே ஒரு சிறப்புக்குரிய மாதம், அதனால அந்த சிறப்புக்குரிய மாதத்திலே பிறந்தார்கள் என்று ஆகிவிடக் கூடாது. எந்த மாதத்தில் அவர்கள் பிறக்கிறார்களோ அந்த மாதம் சிறப்புக்குரியது. எனவே ரபியுல் அவ்வல் எல்லா மாதங்களையும் விட சிறப்பாகி விடுகிறது. என்ன காரணம் என்று சொன்னால், குர்ஆன் அருளப்பட்டதால் ரமதான் சிறப்பு என்று சொன்னார். ஹுசூர் அக்தஸ் மௌலானா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளப்பட்ட ரபியுல் அவ்வல் மாதம் இல்லையா, எல்லாவற்றுக்கும் சிறப்பு. குர்ஆன் அருளப்பட காரணமானவர்களே அவர்கள் தானே. அப்படி ரபியுல் அவ்வல் மாதம் சிறப்புக்குரியது எல்லா மாதங்களையும் விட. என்ன காரணம்? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் என்பதாலே. அந்த மாதத்திலே, ரபியுல் அவ்வல் மாதத்திலே எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமையிலே பிறக்கவில்லை. அவர்களுக்கென்று இறைவன் ஒரு திங்கட்கிழமையை வைத்திருந்தான். சிறப்புக்குரிய நாட்களுக்கு நாயகமான ஜும்ஆவுடைய நாளிலே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். அப்படி அல்ல, சிறப்பான நாளிலே அல்ல, அவர்கள் பிறந்த நாள் சிறப்புக்குரியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கூட அழகாக சொன்னார்கள். எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததே திங்கட்கிழமை. அவர்கள் நபியாக தன்னை பிரகடனப்படுத்தியதே திங்கட்கிழமை. மிஅராஜ் சென்றதே திங்கட்கிழமை. மக்காவிலிருந்து ஹிஜ்ரத்துக்கு புறப்பட்டது திங்கட்கிழமை. மதீனா ஷரீஃபிற்கு போய் சேர்ந்தது திங்கட்கிழமை. இந்த உலகத்தை விட்டு அவர்கள் பிரிந்தது திங்கட்கிழமை. எனவே எல்லாருக்கும் பொதுவான ஒரு வெள்ளிக்கிழமை இருக்க எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கென்று ஒரு திங்கட்கிழமையை அல்லாஹ் வைத்திருந்தார். அதனால கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாரத்திலே 2 நாட்கள் நோன்பு வைப்பார்கள். வியாழக்கிழமை, திங்கட்கிழமை 2 நாளிலே நோன்பு வைப்பார்கள். என்ன காரணம்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அடியார்களுடைய அமல்கள் எல்லாம் துலருது அலையா அமாலு உம்மதி, என்னுடைய உம்மத்துடைய நன்மைகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே எடுத்து காட்டப்படுகின்றன 2 நாட்கள், யௌமுல் ஹமீஸ் வ யௌமுல் இத்னைன், வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும். இந்த 2 நாட்களிலே அல்லாஹ்விடத்திலே அமல்கள் எடுத்து காட்டப்படுகின்றன. எனவே அந்த நாட்களிலே நோன்பாக இருக்க வேண்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது செய்தி ஹதீஸிலே உண்டு. திங்கட்கிழமையை குறித்து சஹாபிகள் தனிப்பட்ட முறையிலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்க திங்கட்கிழமையிலே நோன்பு வைக்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்டபோது அப்போது இந்த காரணத்தை சொல்லவில்லை. லாக்க உலித்து ஃபீஹி, அதிலே தான் நான் பிறந்தேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திங்கட்கிழமையில நான் பிறந்தேன், எனவே நான் பிறந்த நாளையில் நாயனுக்கு நோன்பு வைத்து என்னுடைய பிறந்த நாளை வாரந்தோறும் கொண்டாடுவீர்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வருடத்தில் ஒரு நாள் அல்ல, வருடத்தில் ஒரு மாதம் அல்ல, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை உலித்து ஃபீஹி, அந்த திங்கட்கிழமையிலே நான் பிறந்தேன் என்பதற்காக நோன்பு வைக்கிறேன். நோன்பு வைப்பதற்கு ஏதோ ஒரு காரணத்தை கூட சொல்லிட்டு போயிடல, தன் பிறப்பையும் நோன்பையும் சம்பந்தப்படுத்தி நான் பிறந்ததற்காக நாயனுக்கு நோன்பு வைக்கிறேன் என்று சொல்லி, எனவே வாரந்தோறும் நோன்பு வைக்க வேண்டும். திங்கட்கிழமையிலே நோன்பு வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பை கொண்டாட வேண்டும். திங்கட்கிழமையிலே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது பிறந்தார்கள்?
அதிகாலை வேளையில் பிறந்தார்கள். அதிகாலை வேளையிலே பிறந்தார்கள். அந்த அதிகாலை வேலை இருக்கிறதே, அதை சகோதர சமுதாய மக்கள் எப்படி சொல்கிறார்கள்? அந்த நேரத்துக்கு என்ன நேரம்? பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. எப்படி? பிரம்ம முகூர்த்தம். நாம் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்து நிக்காஹ் வைக்கிறோம். ஏன்னா எல்லாரும் அப்பதான் லீவு வர முடியும், அப்பதான் மண்டபம் கிடைக்கும் என்றெல்லாம் பார்த்து வைக்கிறோம். அந்த ஞாயிற்றுக்கிழமையில எப்போது வைப்பது? சூரியன் உச்சியிலே இருக்கும். அந்த நேரத்திலே தான் இமாம் சாஹிப் மண்டபத்தில் உட்கார்ந்து பாரக்கல்லாஹு லக்குமா பாரக அலைக்குமா ஓதிட்டு இருப்பார். ஆனா சகோதர சமுதாய மக்களை பாருங்கள், முந்தைய நாளே அவர்கள் ரிசப்ஷன்லாம் முடிச்சிருவாங்க. முந்தைய நாளே முடித்து விடுவார்கள். மறுநாள் அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்னால் அந்த நேரம், அந்த நேரத்தை பயன்படுத்தி அந்த நேரத்திலே திருமணத்தை நடத்துகிறார். ஏன் தெரியுமா சகோதரர்களே? அந்த நேரம் இருக்கிறது, அதற்கு அவர்கள் பிரம்ம முகூர்த்தம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். சகோதர சமுதாய மக்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தை சொல்கிற போது அது பரக்கத்தான நேரம் என்றார்கள். துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ புகூரிஹா, யா அல்லாஹ் என் உம்மத்துகளுக்கு அவர்களின் அதிகாலை வேளையில் பரக்கத்து செய்வாயா. நாள் முழுவதும் பரக்கத்து வேண்டும், வியாபாரத்திலே பரக்கத்து வேண்டும், வீட்டிலே, வாசலிலே, கடைகளிலே, தொழில் ஸ்தாபனங்களிலே எல்லாவற்றிலும் பரக்கத்து வேண்டும், எல்லா நேரமும் வேண்டும். ஆனால் நாம் பயன்படுத்த வேண்டிய நேரம் எது? அதிகாலை நேரம். அப்படி அந்த அதிகாலை நேரம் இருக்கிறது, நமக்கு வளமை இல்லை, நாள் நேரம் பார்க்கிற வளமை இல்லை. எந்த நாளாக இருந்தாலும் சரி, அப்படிதானே நமக்கு. சகோதர சமுதாய மக்கள் அப்படி இல்லை. அவர்கள் ராகு கேது என்றெல்லாம் நல்ல காலம் கெட்ட காலம் என்றெல்லாம் பார்ப்பார்கள். ஆனால் அவர்களிடத்திலே கூட கேட்டு பாருங்கள், இந்த அதிகாலை வேளையிலே எந்த கெடுதலும் கிடையாது. அதிகாலை வேளையில் எந்த கெடுதலும் இல்லை. அந்த நேரத்திலே அவர்கள் திருமணம் செய்வார். யார் வந்தால் வரட்டும், வராட்டா போகும். முந்தைய நாளே வந்து சாப்பிட்டு விட்டு போய்விடட்டும். எங்க பிள்ளைகளுக்கான திருமணம் எப்போது நடக்கும்? அதிகாலை வேளையிலே நடக்கும். நாமும் கூட அதை முயற்சி செய்யலாம் சகோதரர்களே. ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு நிக்காஹ் நடத்துகிற அந்த முயற்சியை கொஞ்சமாவது நாம் அமல்படுத்த வேண்டும். இதில் நாம் சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த அதிகாலை நேரம் இருக்கிறது, அது பரக்கத்துக்குரிய நேரம். அதிகாலை நேரம் பரக்கத்துக்குரிய நேரம். அப்படி ரபியுல் அவ்வல் மாதத்திலே திங்கள் கிழமையிலே அதிகாலை வேளையிலே அன்னலம் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். அவர்கள் பிறந்ததால் ரபியுல் அவ்வல் சிறப்பு பெறுகிறது. அவர்கள் பிறந்ததால் திங்கள் கிழமை சிறப்பு பெறுகிறது. அவர்கள் பிறந்ததால் அதிகாலை நேரம் சிறப்பு பெறுகிறது. அவர்கள் பிறந்தது எங்கே? மக்காவிலே பிறந்தார்கள். பிறந்தது எங்கே? மக்காவிலே பிறந்தார்கள். அதாவது மக்காவிலே பிறந்தார்கள் என்றால் மக்கா சிறப்புக்குரிய இடம், மக்கா சிறப்புக்குரிய பூமி. அல்லாஹ்வுடைய ஆலயம் காபத்துல்லா அங்கேதான் அமைந்திருக்கிறது. அதனாலே சிறப்புக்குரிய பூமியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்களா அல்லது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததால் மக்கா சிறப்பு பெற்றதா? சிறப்புக்குரிய பூமியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்களா அல்லது அவர்கள் பிறந்த பூமி மக்கா அவர்கள் பிறந்ததால் சிறப்பு பெற்றதா? அவர்கள் பிறந்ததால் தான் மக்கா சிறப்பு பெற்றது. அவர்கள் பிறந்ததால் மக்கா சிறப்பு பெற்றது. வேறு ஏதோ ஒரு நாட்டிலே பிறந்தார்கள், அந்த நாடு சிறப்பு பெற்றிருக்கும், அவ்வளவுதான். அவர்கள் என்ன சரி? அப்படியானால் சிலர் இப்படி கேட்கலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது எப்போது? கடைசி நபியாக பிறக்கிறார்கள். ஆனால் அந்த மக்காவிலே காபத்துல்லா எப்போது இருக்கிறது? இன்ன அவ்வள பைத்தின் உதயலின்னாஸ் லல்லதி பி வக்கத முபாரக்கா. அல்லாஹ் சொல்கிறானே, மக்களுக்காக பூமியிலே வைக்கப்பட்ட முதல் ஆலயம் காபத்துல்லா. மலக்குகள் அதை தவாப் செய்தார்கள். ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தவாப் செய்தார்கள். அத்துணை நபிமார்களும் தவாப் செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னரே காபத்துல்லா அந்த மண்ணிலே தான் இருக்கிறது. எல்லாம் சரி, ஏன் அந்த மண்ணிலே போய் இறைவன் தனக்கு காபத்துல்லாவை அமைத்தான் தெரியுமா? எங்கே? எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இருக்கிறார்களோ அவர்கள் பிறக்க இருக்கிற மண்ணில் தனக்கான ஆலயத்தை அமைத்து அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? உலகத்திலே வாழுகிற அத்தனை மக்களும் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிற அந்த மக்காவை நோக்கி வாருங்கள். மதீனாவுக்கு போக மாட்டோம், மக்காவுக்கு போவோம், ஹஜ் செய்வோம், மதீனாவிற்கு போக மாட்டோம். சில பேர் சொல்வார்கள் வேறொன்றும் இல்லை, மதீனாவிற்கு எல்லோராலும் எல்லாம் போக முடியாது, அதற்கென்று தனிப்பட்ட முறையிலே விசா இருக்கிறது. அரபு நாடு தருகிற விசாவை சொல்லவில்லை, அல்லாஹ்வும் அல்லாஹ்வும் ரசூலும் தருகிற விசா. அந்த அனுமதி இருந்தால் மட்டும்தான் உள்ளே போக முடியும். தஜ்ஜால்கள் உள்ளே போக முடியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மதீனாவினுடைய எல்லையிலே மலக்குகள் இருக்கிறார்கள், தஜ்ஜால்கள் மதீனாவுக்கு உள்ளே நுழைய முடியாது, காலரா உள்ளே நுழையாது, மதீனாவுக்குள்ள முடியாது. இன்னும் சொல்ல போனால் மதீனாவிலே தான் ஈமான் மறைந்து இருக்கும். ஈமான் எங்கே இருக்கும்? இன்னல் ஈமான் லயர்ஸு இலல் மதீனா கமா தாரிஸுல் ஹய்யத்து இலா ஹுஜ்ரிஹா. ஒரு பாம்பு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு புற்றுக்குள்ளால் புகுந்து மறைந்து கொள்வது போல ஈமான் மதீனாவிலே இருக்கிறது என்றார்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால மதீனா ஈமானோடு சம்பந்தப்பட்டது, மதீனா ஈமானோடு சம்பந்தப்பட்டது, மதீனா வாசிகள் ஈமானோடு சம்பந்தப்பட்டவர்கள். ஆயத்துல் மோமினி ஹுப்புல் அன்சார் வ ஆயத்துல் நிஃபாகி புகுதுல் அன்சார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மதீனா வாசிகளை நேசிப்பது ஈமானின் அடையாளம், அவர்களை வெறுப்பது கோபிப்பது நயவஞ்சகம் முனாஃபிகளுடைய அடையாளம் என்றார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புகாரி ஷரீஃபிலே இந்த ஹதீஸை சொல்கிறார்கள். அதனால மதீனா ஷரீஃப் என்பது ஈமானோடு சம்பந்தப்பட்டது, மக்கா அமலோடு சம்பந்தப்பட்டது, தவாஃபோடு சம்பந்தப்பட்டது, சஹீயோடு சம்பந்தப்பட்டது, மதீனா ஷரீஃப் ஈமானோடு சம்பந்தப்பட்டது. அதனால எல்லோரும் அங்கே போய்விட முடியாது. யாருக்கு அனுமதி இருக்கிறதோ, யாருக்கு அழைப்பு இருக்கிறதோ அவர்கள் தான் அங்கே போக முடியும். அப்படிப்பட்ட அந்த மதீனா ஷரீஃபிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்கே வைத்து அல்லாஹ் சொல்ல சொன்னான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸார கப்ரி வஜபத் லஹு ஷஃபாஅத்தி. யார் என்னுடைய கபரை ஜியாரத் செய்தார்களோ அவர்களுக்கு என்னுடைய ஷஃபாஅத் வாஜிபாகி விட்டது. சுப்ஹானல்லாஹ், ஷஃபாஅத் வாஜிபாகி விட்டது. எங்கே? மதீனா ஷரீஃபிற்கு சென்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்ய போனார். சில பேர் சொல்வாங்க, மதீனாவிற்கு செல்வோம், மஸ்ஜிது நபவியை நியத்து வைத்து போவோம் என்பார்கள். மஸ்ஜிது நபவியை நியத்து வைத்து மதீனாவிற்கு செல்வோம். மஸ்ஜிது நபவியை நியத்து செய்து மதீனாவிற்கு செல்வது லாபமா நஷ்டமா? நஷ்டம். தைரியமா சொல்லுங்க, ஒண்ணும் பெருது நஷ்டம். ஏன் தெரியுமா? மக்கால ஹரம் ஷரீஃபில காபத்துல்லாஹ்ல அங்கே தொழுதா 1,00,000 நன்மை. எவ்வளவு? 1,00,000. மஸ்ஜிது நபவியிலே தொழுதால் 50,000 நன்மை. பைத்துல் முகத்தஸிலே தொழுதால் 25,000 நன்மை. எனவே மக்காவில் இருக்கிற ஒருவர் தனக்கு ஒவ்வொரு ஒத்து தொழுகையிலும் 1,00,000 நன்மை கிடைக்கிறது. ஏன் மதீனாவுக்கு போக வேண்டும்? 50,000 நன்மையை விட்டு அல்லவா போகிறார் அவர். எனவே மக்காவில் இருக்கிற ஒருவர் மஸ்ஜிது நபவியை நியத்து வைத்து சென்றால் அது அவருக்கு நஷ்டம், அது அவருக்கு நஷ்டம். ஆனால் அதை அவர் லாபமாக்கிக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ரௌலா ஷரீஃபை நியத்து வைத்து எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்ய போகிறேன் என்று நியத்து வைத்து போனால் அதற்கு இத்தனை லட்சம் என்றெல்லாம் இல்லை, அதற்கு எண்ணிக்கை இல்லை. மன் ஸார கப்ரி வஜபத் லஹு ஷஃபாஅத்தி. என் கபரை ஜியாரத் செய்தால் என் மீது வாஜிபாகி விட்டது அவருக்கு ஷஃபாஅத் செய்வது. இங்கே எத்தனை லட்சம் நன்மை என்கிற டிஜிட் அதெல்லாம் கிடையாது, எண்ணிக்கை எத்தனை என்பதெல்லாம் இல்லை, அதையெல்லாம் விழுந்து ஷஃபாஅத்தும் கிடைத்து விடுகிறது, ஜன்னத்தும் கிடைத்து விடுகிறது. ஜன்னத் ஒரு மனிதருக்கு எப்போது கிடைக்கும்? ஜன்னத் ஒரு மனிதருக்கு எப்போது கிடைக்கும்? ஜன்னத்தை அடைவதற்கு ஒரு மனிதருக்கு, ஒரு முஸ்லிமுக்கு தடை எது தெரியுமா? மௌத் மட்டும்தான், மரணம் மட்டும்தான். அவன் மரணித்து விட்டால் ஜன்னத்துக்கு போயிடார். மரணம் மட்டும்தான்
மட்டும்தான் தடை. அவர் ஹயாத்தா இருக்கிறவர்கள ஜன்னத்துக்குள்ள போக முடியல. மௌத்தாகிவிட்டால் ஜன்னத்துக்கு போயிடலாம். எனவே ஒரு மனிதனுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு ஜன்னத்திற்கு தடை எது? மரணம். அதாவது மரணத்திற்கு பிறகுதான் ஜன்னத்து கிடைக்கும். அதே நேரத்தில் ஹயாத்தாக இருக்கும் போதே ஜன்னத் வேண்டும் என்றால் எங்கே போக வேண்டும்? மதீனா ஷரீஃபுக்கு. ஏன்? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மா பைன பைதி வ மிம்பரி ரௌலத்துன் மின் ரியாதில் ஜன்னா. என்னுடைய வீட்டிற்கும் என்னுடைய மிம்பருக்கும் இடைப்பட்ட இடம் இருக்கிறது. இப்போ போனாலும் பாருங்க, அந்த பச்சை கார்பெட் விரித்திருப்பார்களே, அந்த இடம் இருக்கிறது. அதே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சுவர்க்க பூங்கா. துனியாவிலேயே சுவர்க்கம் என்று அதை மட்டும்தான் சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காபத்துல்லாஹ் சொல்ற சகோதரர்களே, நீங்க தவறாக விளங்கிக் கொள்ள வேண்டாம். அல்லாஹ்வின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்லவில்லை. சுவர்க்கம் எங்கே இருக்கிறது? என்னுடைய வீட்டிற்கும் என்னுடைய மிம்பருக்கும் நடுவே மதீனா ஷரீஃபிலே மஸ்ஜித் நபவியிலே இருக்கிறது சொர்க்கம். உங்களுக்கு சொர்க்கத்துக்கு போக வேண்டுமானால் அங்கே செல்லுகிறார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, அதை ஆரிஃபீன்கள், ஆஷிகீன்கள், சூஃபியாக்கள் சொல்வார்கள். ஏன் அந்த இடத்தை, அந்த குறிப்பிட்ட இடத்தை வீட்டிலேருந்து வந்து மிம்பருக்குள்ள, இப்போது அந்த இடம் எது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரௌதா ஷரீஃப் இருக்கிறது. அங்கிருந்து மிம்பருக்கு இடைப்பட்ட இடம் இருக்கிறது. அந்த இடத்தை தான் ரௌலத்துன் மின் ரியாதில் ஜன்னா, சுவர்க்க பூங்காக்களில் உள்ள ஒரு பூங்கா, ரௌலா என்று சொல்கிறார்களே. என்ன காரணம்? சூஃபியாக்கள் சொல்கிறார்கள், தன் வீட்டிலிருந்து மிம்பருக்கும் மிஹ்ராபுக்கும் எத்தனை முறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்திருப்பார்கள். அவர்களின் பாதம் எத்தனை பல்லாயிரம் முறை பட்டிருக்கும். அவர்கள் நடந்து நடந்து அவர்கள் நடந்த இடம் பூமியினுடைய சுவர்க்கம், துனியாவினுடைய சுவர்க்கம். அல்லாஹ் அப்படி ஆக்கி வைத்திருக்கிறான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அப்படிப்பட்ட மதீனா ஷரீஃபிற்கு என்று அல்லாஹ் ஏகப்பட்ட சிறப்புகளை, தனிச்சிறப்புகளை வைத்திருந்தான். அந்த சிறப்புகளை சொல்வதாக இருந்தால் அது போய்கொண்டே இருக்கும், அதை சொல்ல முடியாது. ஹஜ் செய்கிறோம், வாருங்கள் சகோதரர்களே, ஹஜ் எங்கே போய் செய்வோம்? ஹஜ் செய்ய மக்காவிற்கு போக வேண்டும். மக்காவிற்கு செல்கிறோம், இஹ்ராம் எடுத்துக்கிறோம், ஹஜ்ஜுக்கு செல்கிறோம், மினாவிற்கு போகிறோம், அரபாவிற்கு போகிறோம், எல்லாம் செய்து ஹாஜியார் ஹஜ் முடித்து விட்டு ஊருக்கு வந்துடுறாரு ஹாஜியார். ஆனா அவருக்கு ஒரு பயம் இருக்க வேண்டும், அவருக்கு ஒரு பயம், ஒரு உறுத்தல் இருக்க வேண்டும். என்ன உறுத்தல் தெரியுமா? பைன ரஜாஇ வல் ஹௌஃப், அச்சத்திற்கும் ஆதரவுக்கும் மத்தியிலே, அச்சத்திற்கும் ஆதரவுக்கும் மத்தியிலே அல்லாஹ் என்னுடைய ஹஜ்ஜை கபூல் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆவல், அல்லாஹ் என் ஹஜ்ஜை கபூல் செய்வானா என்கிற அச்சம், எங்கேனும் குறை இருக்குமோ என்கிற அச்சம். இந்த இரண்டுக்கும் மத்தியிலே தான் ஒரு மனிதன் இருக்க முடியும், ஒரு ஹாஜி. ஆனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹஜ்ஜை முடித்துவிட்டு மன் ஸார கபரி, யார் என் கபரை ஜியாரத் செய்கிறார்களோ, தும்ம கஸதனி, என்னை நாடி, என் பள்ளியை நாடின்னு சொல்லல, என்னை நாடி யார் ஜியாரத்திற்கு வருகிறாரோ அவருக்கு குதிப லஹு ஹஜ்ஜதானி மப்ரூரதானி, அவருக்கு ஒப்புக்கொள்ளப்பட்ட 2 ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கிறது. ஒப்புக்கொள்ளப்பட்ட, வெறும் ஹஜ்ஜின் சொல்லல, ஹஜ்ஜதானி மப்ரூரதானி, ஒப்புக்கொள்ளப்பட்ட 2 ஹஜ்ஜுடைய நன்மை. மக்காவில் ஹஜ் செய்தால் ஒரு ஹஜ் தான், மக்காவில் ஹஜ் செய்தால் ஒரு ஹஜ் தான். அந்த ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா தெரியாது. மதீனாவிலே ஒப்புக்கொள்ளப்பட்ட 2 ஹஜ். சரி, உம்ரா செய்ய வேண்டும், எங்கே போக வேண்டும்? மக்காவிற்கு. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மதீனா ஷரீஃபிலே இருக்கிற போது, மஸ்ஜித் நபவியிலே இருந்தாலும் சரி, நாம் தங்கி இருக்கக்கூடிய நம்முடைய அறைகளிலே இருந்தாலும் சரி, அங்கேயே ஒது செய்ய வேண்டும். ஒது செய்துவிட்டு மஸ்ஜிதுல் குபாவிற்கு செல்ல வேண்டும். சென்று அங்கே 2 ரக்காத்துகள் தொழுதால் அவருக்கு உம்ராவினுடைய நன்மை கிடைக்கிறது. யாருக்கு? மதீனா ஷரீஃப்ல குபா பள்ளிவாசல்ல போய் 2 ரக்காத்து தொழுதால் என்ன கிடைக்கிறது? உம்ராவுடைய நன்மை கிடைக்கிறது. எனவே எல்லோரும் மக்காவில் உம்ரா செய்வார்கள், நமக்கு மட்டும், அதாவது சுன்னத்துல் ஜமாஅத்தார்களுக்கு மட்டும் மக்காவிலும் உம்ரா உண்டு, மதீனாவிலும் உம்ரா உண்டு. சுப்ஹானல்லாஹ். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
குபாவுக்கு செல்வார்கள், வாகனத்திலும் செல்வார்கள், நடந்தும் செல்வார்கள். ராகிபன் மாஷியா, நடந்தும் போவார்கள், வாகனத்திலும் போவார்கள். இப்போது மதீனா ஷரீஃபில் இருந்து 6ஆம் நம்பர் கேட்ல இருந்து நாம குபா பள்ளிக்கு போவதற்காக அழகாக அந்த பாதை அமைத்திருக்கிறார்கள். நடந்தே போகலாம், அப்படி அமைந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் அருளாலே வாகனத்திலும் போகலாம். சரி, இப்போது வாருங்கள் சகோதரர்களே. சில பேர் சொல்வார்கள், 3 பள்ளிகளுக்கு தவிர மற்ற பள்ளிகளுக்கு நன்மையை நாடி போகக்கூடாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் நபவி, மஸ்ஜிதுல் அக்ஸா. ஆனா மஸ்ஜிதுல் நபவியில இருந்து குபாவுக்கு போக சொல்கிறார்கள். அந்த பள்ளியை எந்த கணக்கில் வைக்கிறது? அந்த பள்ளியை எந்த கணக்கிலே வைப்பது? எனவே அருமையான சகோதரர்களே, இதில் நாம் என்ன சொல்ல வருகிறோம், நாம் புரிய வேண்டிய அம்சம் என்னவென்று சொன்னால், அல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கென்று தனி சிறப்பை வைத்திருக்கிறார். எல்லாவற்றிலும் தனி சிறப்பு. சிறப்புக்குரிய மக்காவிலே அவர்கள் மறைந்திருந்தால், அங்கே அவர்களுடைய ரௌலா இருந்திருந்தால், காபத்துல்லா இருக்கிறது, பக்கத்திலே ரௌலா ஷரீஃப் இருக்கிறது, அங்கே தவாப் செய்துவிட்டு இங்கே வந்து சியாரத் செய்திருக்கலாம். ஆனால் மூமின்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் முனாஃபிக்குகளுக்கும் வித்தியாசம் காட்ட வேண்டும். அதனாலே மக்காவிற்கு வந்துவிட்டு மதீனாவை நோக்கி செல். என்னுடைய ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மண்ணை நோக்கி வர வேண்டும். அவர்கள் வந்து எல்லாம் முடித்துவிட்டு என்னுடைய ஹபீப் இருக்கிற அந்த மண்ணை நோக்கி செல்ல வேண்டும். இப்படி அல்லாஹ் தனி சிறப்புகளை வைத்திருக்கிறான். அருமையானவர்களே, நம்முடைய ஹாஜி அன்சர் ஹாஜி சொன்னாங்க, ரபியுல் அவ்வல் வருகிறது, மௌலிதை பற்றி பேசுங்கள் என்றார்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், மௌலித் என்பது இதுதான். இப்ப நம்ம எவ்வளவு நேரம் பேசணுமே, இதுக்கு பேர் என்ன? மௌலித். எப்படி சில பேரு மௌலிது ஓதக்கூடாது, மௌலிது ஓதக்கூடாது என்பார்கள். ஏன் கேட்டா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழக்கூடாது. முடியாது சகோதரர்களே. அல்லது இப்படி சொல்லுவோம், வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ஏன்? பள்ளிவாசலுக்கு வருகிறோம், எப்படி முஅத்தின் சாஹிப் பாங்க சொல்றார், எப்படி? அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்னா முஹம்மதர் ரசூலுல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லாமல் பாங்க சொல்ல முடியுமா? முடியாது. அதுலயும் சில பள்ளிவாசல்கள், நம்ம பள்ளிகள் எல்லாம் பாங்க சொல்வதற்கு முன்பே அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்றதுக்கு முன்னரே என்ன செய்கிறோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். அட்டென்ஷன், மக்களை கவனத்தில் பாடி இருப்பது. அதற்கு பிறகுதான் அல்லாஹ் அக்பர் என்று சொல்கிறோம். அப்படி அங்கேயே ஸலவாத்தோடு தொடங்குகிறது. தொடங்கினால் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், வரஃபஅனா லக திக்ரக். வரஃபஅனா லக திக்ரக். நாயகமே, உங்களுடைய புகழை நாம் உயர்த்தி வைத்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். உயர்த்தி வைத்தது யார்? அல்லாஹ். அவன் உயர்வானவன். அல்லாஹு அக்பர். அவன் பெரியவன், உயர்வானவன். அவன் உயர்த்தி இருக்கிறான். உயர்வான அவன் உயர்த்தினால் எவ்வளவு உயரத்தில் இருக்கும்? நாம் தொட முடியுமா அதை? சில பேர் சொல்றாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறேன் என்கிற பெயரில் அவர்களுடைய அல்லாஹ்விற்கு நீங்கள் கொண்டு போய் விட்டீர்கள், வரம்பும் மீறி விட்டீர்கள். நாங்கள் இன்னும் புகழ தொடங்கவே இல்லை என்கிறோம், புகழ தொடங்கவே இல்லை என்கிறோம். அவர்கள் வரம்பு மீறி விட்டீர்கள் என்கிறார்கள். அதெல்லாம் இல்லை சகோதரர்களே. அல்லாஹ்வின் அளவுக்கு புகழ வேண்டும் என்றால், அல்லாஹ்வின் அளவு இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு, தெரிய போய் தானே அல்லாஹ்வினுடைய அளவுக்கு புகழ்கிறீர்கள் என்கிறார். நாம் அப்படி சொல்லவில்லை. நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி சொல்கிறோம்? கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே பிறந்தார்கள், ரபியுல் அவ்வல் மாதத்திலே பிறந்தார்கள், திங்கட்கிழமையிலே பிறந்தார்கள், அதிகாலை வேளையிலே பிறந்தார்கள், ஆமுல் ஃபீல் யானை ஆண்டிலே பிறந்தார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 51வது தலைமுறையிலே பிறந்தார்கள், ஹாஷிம் குலத்திலே பிறந்தார்கள், அப்துமனாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாரிசாக பிறந்தார்கள், அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரராக பிறந்தார்கள், அப்துல்லா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அன்னை ஆமினா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா இவர்களுக்கு இவர்களுடைய இல்லற வாழ்க்கையிலே பூஞ்சோலையிலே பூத்த ஹூமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மனிதராக பிறந்தார்கள் என்று சொல்கிறோமே, இங்கே எங்கே இருக்கிறது இணை வைப்பு? ஷிர்க் எங்கே இருக்கிறது? அல்லாஹு அஹத் லம் யலித் வலம் யூலத், அவன் பிறவும் இல்லை பிறப்படவும் இல்லையே. எங்கள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் சொல்கிறோம், அவர்களுக்கு பாரம்பரியம் உண்டு, அவர்களுக்கு பாரம்பரியம் உண்டு, முந்தைய தலைமுறையும் உண்டு, பிந்திய தலைமுறையும் உண்டு. முந்தைய தலைமுறையும் உண்டு, பிந்திய தலைமுறையும் உண்டு. பாதுகாக்கப்பட்ட பாரம்பரியம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அவர்கள் பிறந்தார்கள் என்கிறோமே, இப்போது சொல்லுங்கள் எங்கே இருக்கிறது? அப்படியானால் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்கிறோம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மௌலித் ஓதுவது ஷிர்க் என்று சொல்கிறார்களே, உண்மையில் அவர்கள் தான் ஷிர்க் செய்கிறார்கள். நாங்க அல்லாஹ்வுக்கு பிறப்பு இல்லை, ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறப்பு உண்டு என்று சொல்கிறோம். நாங்கள் ஷிர்க் செய்கிறோமா? நீங்கள் செய்கிறீர்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவின் வீதியிலே குழந்தையாக, சிறுவராக, இளைஞராக, வாலிபராக, மணமகனாக குழந்தைகளை பெற்றெடுத்து சிறப்பான தந்தையாக, பேர பிள்ளைகளுக்கு பாட்டனாராக, வியாபாரியாக, ஆடு வைத்தவர்களாக, ஒட்டகங்களிலே ஆடுகளிலே பால் கறந்தவர்களாக, வியாபாரம் செய்தவர்களாக, யுத்தங்களுக்கு சென்றவர்களாக எல்லாமுமாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டினார்கள். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 மனைவியர்களோடு வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுக்கு மனைவி உண்டா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ் தூய்மையானவன். லம் யத்தகிது ஸாஹிபத்தன் வலா வலதா, அவனுக்கு வாழ்க்கை துணை மனைவி என்பதும் கிடையாது, குழந்தைகளும் கிடையாது. எங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 11 மனைவியர்கள் உண்டு, 7 குழந்தைகள் உண்டு. அன்னை பாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா, ஸைனப் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் பெருமானாருக்கு 7 பிள்ளை உண்டுன்னு நாங்க சொல்றோமே, அவர்களிலே பிபி பாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெற்றெடுத்த அருந்தவ செல்வங்கள் இமாம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா பேர பிள்ளைகளை சொல்கிறோமே, சொல்லுங்கள் எங்கே நாங்கள் ஷிர்க் செய்கிறோம்? எங்க பெருமானாருக்கு மனைவி உண்டு, மக்கள் உண்டு, பேரர்கள் உண்டு, பேத்திகள் உண்டு, எல்லாமும் உண்டு சொல்கிறோமே. இமாம் ஓதுல் ஆலம் மொஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குலக்குழந்தாக, ஹசனி ஹுசைனியாக, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு வழியாக, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வழியாக பிறந்தார்கள். எங்கள் இமாம் ஓதுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரர் சுல்தானுல் ஆலிமீன் சையத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரர் நாகூர் நாயகம் எஜமான் குதுபுல் மஜீத் ஃபர்துல் வஹீத் ஷாவுல் அமீன் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேர். இப்படி நாங்கள் அஹ்லு பைத்துகளை பட்டியலிட்டு இதோ இவர்கள் எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்கிறோமே, அப்படி சொல்வதற்கு அல்லாஹ்வுக்கு ஆள் இல்லையே. அப்படி இருக்க நாங்கள் எங்கே ஷிர்க் செய்கிறோம்? மீலாது விழா நடத்துவதுதான் தௌஹீத், அதுதான் தௌஹீத். ஒவ்வொரு வருடமும் மீலாது விழா நடத்துகிற போது அங்கேதான் நாம் தௌஹீதை உறுதிப்படுத்துகிறோம். அல்லாஹ்வுக்கு எதுவும் இல்லை, அல்லாஹ்வுக்கு பிள்ளைகள் இல்லை, மனைவி மக்கள் இல்லை, எந்த இளவந்துகளும் இல்லை, சொந்தங்கள் இல்லை, பந்தங்கள் இல்லை, எங்கள் பெருமானாருக்கு உண்டு என்று சொல்கிறோமே, நாங்கள் ஷிர்க் செய்கிறோமா? நீங்கள் செய்கிறீர்களா? கேள்வி. எனவே அவர்கள் ஓதக்கூடாதுன்றாங்களே, ஓதாமல் எல்லாம் இருக்க முடியாது சகோதரர்களே. அல்லாஹ் உயர்த்தி வைத்து விட்டதாக சொல்கிறானே செய்தனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். நான் யுரீதுல் அதான் வல் இகாமத வத் தஷஹுத வல் குத்பா, அதாவது அதானிலே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னார், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லணும். சொல்லாமல் முடியுமா? இகாமத்திலே பாங்கு சொல்வதே பள்ளிக்கு வெளியில மைக்க வச்சு பாங்கு சொல்லிடுறார். உள்ளே பள்ளிக்கு வந்தால் எல்லோரும் இருக்கிறார்கள், இருக்கிறவர்கள் எல்லாம் இருந்து வாருங்கள் என்று அழைப்பதற்கு இகாமத்து சொல்லும் போது அங்கே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். குத்பா ஓதுவதற்கு இமாம் மிம்பரிலே இருக்கிறார்கள், மிம்பரிலே நின்று கொண்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். மேஹ்ராபுக்கு வந்து இமாம் தக்பீர் கட்டியதற்கு பிறகு ஷஹூத் அத்தஹியாத்திலே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். எனவே அதானிலே, இகாமத்திலே, குத்பாவிலே, ஷஹூதிலே எல்லாவற்றிலும் முஹம்மது ரசூலுல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாமல் நாம் தொழவே முடியாது. அப்படியானால் என்ன பொருள் தெரியுமா? முஹம்மத் என்று சொல்கிறோமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
முஹம்மது என்றால் என்ன பொருள்? முஹம்மது என்றால் என்ன பொருள்? புகழப்பட்டவர். முஹம்மது என்றால் பொருளே என்ன? புகழப்பட்டவர். அந்த பெயரை சொல்லாம ஒரு முஸ்லிம் வாழ முடியுமா? எந்த வஹாபியாலும் முடியாது. ஒவ்வொரு முறை சொல்லும் போதும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று வஹாபிகள் அவர்கள் மேடையிலே சொன்னாலும் சரி, அவர்கள் ஏட்டிலே எழுதினாலும் சரி, முஹம்மது என்று சொல்லும் போதெல்லாம் மௌலிதுதான். பூக்களை கட்டி, ஊதுவத்தி வைத்து, சீரடிகளை வைத்து ஓதுவதற்கு பெயர் மட்டும்தான் மௌலித் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, எப்பொழுதெல்லாம் நீங்கள் முஹம்மது 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 சொல்கிறீர்களோ சொல்லும் போதெல்லாம் மௌலிதுதான். எனவேதான் மௌலிது ஓதாமல் ஒரு மோமினாக இருக்க முடியாது, ஒரு முஸ்லிமாக இருக்க முடியாது. அந்த பெயரை சொல்லாமல் எப்படி ஒரு முஸ்லிம் வாழ முடியும்? ஏன்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொல்லாம ஒரு மனிதர் முஸ்லிமா இருக்க முடியுமா? அப்ப அந்த முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் ரசூலாக இருக்கிறார்கள். இருந்தார்கள் அல்ல, இருக்கிறார்கள், இப்போதும் இருக்கிறார்கள் என்று நீ நம்பவில்லையானால் முஸ்லிம் இல்லை. அதுதான் மௌலித். அதனால நாங்க மௌலித் ஓத மாட்டோம் என்று சொல்றவங்க கொஞ்சம் நினைத்து பார்க்கட்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெயரை சொல்லாமல் அவர்களால் வாழ முடியுமா? எப்பொழுதெல்லாம் சொல்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அதுதான் மௌலித். எப்பொழுதெல்லாம் சொல்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அதுதான் மௌலித். இன்றைக்கு நம்ம ஆஜியார் சொன்னது போல அரபு நாட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு மௌலித் ஓதக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் என்று. அரபு நாட்டில மக்காவில மாட்சிமை தங்கிய மக்காவில காபத்துல்லாவுக்கு பக்கத்துல மெம்பரிலே நின்று கொண்டு அதனுடைய இன்றைய சத்தீப் இமாம் சுதைசி அவர்கள் மெம்பரில் நின்று கொண்டு ஓதுகிறார்கள். வா ஹஸனு மின்கல் அம்தரகத் துஐனி வா அஜ்மலு மின்கல் அம்தலித் நிஸா خلقت مبرعا من كل عيب كأنك قد خلقت كما تشاء. ஹஸன் இப்னு தாபித் ரலியல்லாஹு அன்ஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடிய அந்த மௌலித் ஷரீஃபினுடைய வரியை இன்றைக்கும் கூட சுதைஷி மக்கா ஹரம் ஷரீஃபினுடைய தலைமை இமாம் மிம்பரிலே நின்று ஓதியதை நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். அரபு நாட்டில் இல்லைங்கிறாங்களே, இருக்கிறதா இல்லையா எடுத்து பாருங்க. சரி, ஒன்றும் வேண்டாம். ரவுலா ஷரீஃப், மதீனா ஷரீஃப்ல ரவுலா ஷரீஃப் அப்படி இருக்கிறோமே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பாரிலே கையேந்தி இருக்கிறோமே, அப்படியே கொஞ்சம் தலையை தூக்கி மேல பாருங்க. சுற்றி பொன்னெழுத்துக்களால் என்ன எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? என்ன எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? யா சய்யிதி யா ரசூலல்லாஹி ஹுது பியதி மாலி சிவாக வலா அல்வீலா மதி. இதுதான் சுற்றி எழுதப்பட்டிருக்கிறது சொல்லுங்கள். இப்ப வேணாலும் போய் பாருங்க. சுகான மொழி ஷரீஃபுடைய முடிஞ்சதற்கு பிறகு நாம் ஓதுகிறோமே, யா சய்யிதி யா ரசூலல்லாஹ், இந்த பைத்தினுடைய வரிகள் ஆங்காங்கே சுற்றி வரிசையாக எழுதப்பட்டு பொன்னெழுத்தால் பூசப்பட்டிருக்கிறது. இன்றைய அரசாங்கம் சில இடங்களில் மட்டும் பச்சை மையெழுத்து அது தெரியாதது போல வைத்திருந்தாலும் அது கல்வெட்டிலே இருக்கிறது பார்க்கலாம். இப்போதும் கூட நீங்கள் போய் பார்க்கலாம். அல்லாஹ்னாலே போயே பார்ப்போம். முகநூலிலே பார்க்கலாம், யூடியூப்ல பார்க்கலாம். அல்லாஹ் நமக்கு நசீபை தரட்டும், நேர்ல போயே பார்ப்போம். எதற்கு சொல்ல வருகிறேன்? யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் இங்க நம்ம தமிழ்நாட்டில் உள்ள யாரோ ஒரு ஆலிம்சா எழுதுனதா கொண்டு போய் ஹரம் ஷரீஃப்ல மஸ்ஜித் நபவி ஷரீஃப்ல ரசூலுல்லாஹ்வுடைய தர்பாருக்கு மேல எழுதி வைத்தது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஆலிம்சாவா, கேரளாவில் உள்ள ஒரு ஆலிம்சாவா, அல்லது இந்தியாவிலும் இலங்கையிலும் தான் மொழி இருக்கிறது என்று சொல்கிறார்களே, இந்தியாவில் உள்ள இலங்கையில் உள்ள ஒரு ஆலிம்சா போய் எழுதியிருக்காங்களா? எனவே சகோதரர்களே, பள்ளிவாசல்களிலே சிறப்பாக மொழி ஓதுவோம். பள்ளிவாசல்ல சிறப்பாக மொழி ஓதுவோம். சலாம் வைத்து ஓதுகிறோம். அதெல்லாம் கூடாதுங்கிறாங்கல்ல. சலாம் வைத்து பிறகு ஜும்மா தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு சலாம் ஓதுகிறோம். அதெல்லாம் கூடாதுங்கிறார்கள். ஜும்மா தொழுகையிலே உள்ளேயே உட்காந்து மிஹராபில இருந்து அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபிங்கிறோமே, அதைத்தான் தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு யா நபி ஸலாம் அலைக்கும்ங்கிறோம். அந்த யா நபி ஸலாம் அலைக்கும் இந்த அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபிக்கும் என்ன வித்தியாசம்? அதனால அல்லாஹ் மௌலிதையும் சலாமையும் தொழுகையிலேயே வைத்துவிட்டான். ஸலவாத் சொல்லாமல் ஒரு மனிதனுடைய தொழுகை கூடுமா? எனவே அல்லாஹ் எல்லாவற்றையும் தொழுகையிலேயே வைத்து விட்டான். அதனால தொழுகையிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைக்காமல் தொழ முடியாது. அப்படி அவர்களை நினைப்பதுதான் மௌலித் ஷரீஃப். எனவே அருமையான சகோதரர்களே, ஹாஜியார் சொல்லும்போது இன்னொரு விஷயம் சொன்னார்.
அன்சர்பேக் என்ன சொன்னாங்கன்னா, வீடுகள் திறக்கடா பண்ணும்போது மௌலிது ஓதாம குரான் ஓதுகிறார்கள் என்று சொல்லி. குரானும் மௌலிது தான். குரானும் வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், குரான் தான் சொல்கிறது. وبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك, குரான் தான் சொல்கிறது. ولو انهم اذ ظلموا انفسهم جاءوك فاستغفروا الله واستغفر لهم الرسول لوجدوا الله توابا رحيما, குரான் தான் சொல்கிறது. குரான் நெடுகிலும் மௌலிது தான். எனவே மௌலிது ஓதக்கூடாது, குரான் ஓதுவோம் என்று நினைக்கிறவர்கள், நீங்க மௌலிது ஓதக்கூடாது என்று நினைத்தால் குரானும் ஓதாது. ஏனென்றால் குரானே மௌலிது தான். குரானே மௌலிது தான். அருமையான சகோதரர்கள், நேரம் முடிந்து போயிருந்தது. இப்போது சஃபர் மாதத்தினுடைய கடைசியில் இருக்கிறோம். அடுத்து ரபியுல் அவ்வல் வருகிறது. அப்படி ரபியுல் அவ்வல் வர தொடங்கினாலே இவர்கள் தொடங்கி விடுவார்கள். சஃபர் மாதம் வந்துருச்சு, ரபியுல் அவ்வல் வரப்போகிறது இருக்கிறதே, நாம் தயாராகுவதற்கு முன்னால் அவர்கள் தயாராகி விடுவார்கள். மௌலிது கூடாது என்று ஆரம்பித்து விடுவார்கள். அப்படி அவர்கள் ஆரம்பித்தால் நாமே தெரிந்து கொள்ளலாம் ரபியுல் அவ்வல் வருகிறது. இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷைத்தானை பற்றி சொல்கிற போது, 4 தருணங்களிலே ஷைத்தான் தன் தலையில் மண்ணை அள்ளி போட்டு அலறினான். ஒன்று அவனை அல்லாஹ் லஅனத்து செய்த போது, இன்னொன்று பூமியிலே தூக்கி வீசி எறிந்த போது, மூன்றாவது இடம் எது தெரியுமா? எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த போது மீலாத் ஷரீஃபை நினைத்து தன் தலையிலே மண்ணை அள்ளி போட்டவன் யார்? இப்லீஸ், ஷைத்தான் லஅனத்துல்லாஹ். 4வது சூரத்துல் ஃபாத்திஹா அருளப்பட்ட போது அப்போதும் மண்ணை எடுத்து தன் தலையிலே போட்டான் ஷைத்தான். எனவே அருமையான சகோதரர்களே, நாம் மகிழ்ச்சியோடு அந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை வரவேற்பதற்கு நாம் தயாராக இருப்போம். மௌலித் ஷரீஃப் ஓதுவதற்கு தயாராக இருப்போம். மௌலித் ஷரீஃப் என்று சொன்னால் அரபியிலே இருக்கிற பைத்துகளை மட்டும்தான் என்று இல்லை. தமிழிலே இருக்கலாம், உருதுவிலே இருக்கலாம், நமக்கு தெரிந்த எந்த லாங்குவேஜிலையும் இருக்கலாம். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடுகிற எந்த பாடல்களாக இருக்கலாம். அண்ணன் ஹாஜி மர்ஹூம் நாகூர் ஹனீஃபா நவரல்லாஹு மர்கதஹு பாடுகிறார்களே, எந்த வைத்தை பாடினாலும், எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழை பாடினாலும் நியத்து வைத்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொன்றும் மௌலிது தான். பாடகர்கள் எத்தனையோ பாடகர்கள் பாடுகிறார்களே, உருதுவிலே, தமிழிலே, அரபியிலே, பல மொழிகள், எந்த மொழியில் பாடினாலும் அது என்னதான்? மௌலிது தான். அதனாலே அதற்காக நாம் தயாராக இருக்க வேண்டும். அதற்கு செலவு செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அது ஒரு தனி செய்தி இருக்கிறது. இமாம் ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், வஜத்து லவ் கான லி மிஸ்ல ஜபலில் உஹதி தஹபன் லஅன்ஃபக்துஹு அலா க்ராஅத் மௌலித் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா எனக்கு மட்டும் உஹது மலையளவுக்கு தங்கம் தந்திருந்தால் அத்தனையும் மௌலித் ஓதுவதற்கு செலவு செய்வேன் என்கிறார்கள். ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு மன் அன்ஃபக திர்ஹமன் அலா க்ராஅத் மௌலித் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான ரஃபீகி ஃபில் ஜன்னah. மௌலித் ஷரீஃப் ஓதுவதற்காக ஒரே ஒரு திர்ஹம் செலவு செய்தால் அவர் என்னோடு சுவர்க்கத்தில் இருப்பார் என்கிறார்கள் செய்தனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி 4 கலீஃபாக்கள் சொன்ன செய்தி இருக்கிறது, இமாம்கள் சொன்ன செய்தி இருக்கிறது. எனவே மௌலித் ஷரீஃபுக்கு நாம் ஓதுவதற்கும் தயாராகுவோம், அதற்காக வேண்டி ஓத செய்வதற்கும் தயாராகுவோம். வீடுகளிலே, மஸ்ஜிதுகளிலே, கடைகளிலே, எல்லா இடங்களிலும் அதற்காக செலவு செய்து சீரடிகளை வழங்கி அதை கொண்டாடி ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்களை கொடுத்து உணவுகளை சமைத்து கொடுத்து எந்தெந்த வகையிலெல்லாம் நாம் அதை பெருமையோடு சந்தோஷமாக கொண்டாடுவதற்கு தயாராகிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய ஈமான் வலுப்பு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அருள்புரிவானாக. அந்த பாக்கியம் பெற்ற நற்கூட்டத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழக்கூடிய மாதிகீன்கள், அவர்களை நேசிக்கக்கூடிய ஆஷிகீன்களின் கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. நம்முடைய நாவிலே ஈரம் இருக்கும் காலமெல்லாம், இதய துடிப்பு இருக்கும் காலமெல்லாம், இதய துடிப்பு நின்றதற்கு பிறகும் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே புகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாக்கியத்தை அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.